லட்சுமிக்கு சின்ன பொண்ணுங்கக்கா பெருத்தோடி தானே வந்தா, ஆளையே காணோம். தெரியல ராணி, பெருத்தோடி தான் வந்தா. வண்டி நிப்பாட்டு போறேன்னா இவ்வளவு நேரமா வண்டி நிப்பாட்டுதா, ஆளே காணமேட்டி. சரி நம்ம பொருளை வாங்குவோம், வந்தோடனே போலாம்ல, நம்ம போய் வாங்குவோமா? எக்கா வேணாக்கா, தேடிட்டு இருப்பா, வரட்டும்க்கா. சரி ராணி. ராணி அக்கா, லட்சுமி அக்கா, ஏங்க இங்கே நின்றுட்டிய? ஒன்றும் வாங்கலையா? சின்ன பொண்ணு ஒன்னும் எதிர்பார்த்துதாம நிற்கும், ஏன் இவ்வளோ லேட்டு? ஏக்கா வண்டி நிப்பாட்ட போனேன்னா டோக்கன் போட 10 ரூபா வேணுமாக்கா? சில்லற கிடையாது, அதான் தேடிட்டு இருந்தேன். அப்படியா, கொடுத்தியா சின்ன பொண்ணு? வண்டிக்குள்ளே கிடந்துச்சுக்கா, எடுத்து கொடுத்துட்டேன், டோக்கன் போட்டேன்க்கா. ஏக்கா காய்கறி படப்படன்னு வாங்குங்கக்கா, பின்னாடி பழக்கடை மல்லிகை கடை இருக்கு, அப்படியே போய் வாங்கிட்டு போயிடுவோம். துட்டு என் கையில் இருக்குக்கா. சரி சின்ன பொண்ணு, இப்போதைக்கு உன் துட்டை எடுத்துக்கிட்டேன், நாளைக்கு நகையை கொண்டு அடமானிச்சு தரேன் என்னம்மா? ஏக்கா விடுங்கக்கா, அதை பார்த்துக்கிடுவோம், அதை பற்றி பேசாதீங்கக்கா. நீங்கள் வேணுங்கிற பொருளை வாங்குங்க. சரி சின்ன பொண்ணு. இம்மா வாங்கம்மா வாங்க, நல்ல காய்கறிமா, தோட்டத்து காய்கறி, வாங்க வாங்க. ராணி, ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிக்கமா, வீட்டு பக்கத்துல கொண்டு வரவே 2 விலையை சொல்லுவாவ. இங்க சந்தையில கொஞ்சம் கம்மி விலையா இருக்கும், கொஞ்சம் நிறைய காய்கறி வாங்கி வச்சுக்க. சரி லட்சுமி அக்கா, நீங்க ஒன்றும் வாங்கலையா வீட்டுக்கு? வாங்கணும் ராணி. ஏக்கா நீங்கள் இங்கே காய்கறி பார்த்துட்டு இருங்கக்கா, நான் கீரை கிடக்கான்னு பார்த்துட்டு வரேன். வீட்டுக்காரவிய வயிறு புண்ணு கீரை வேண்டுற சொன்னாவ, நான் போய் பார்த்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, எங்க கையில பானம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ பாட்டுக்கு அங்கிட்டு போகாத, எங்களால தேட முடியாது. ஏக்கா இங்கே தாங்க போவேன், ஏதோ ஒன்றா நான் வாரேன். நில்லுங்க, நீங்கள் எங்கேயும் போகாமல் இங்கே நில்லுங்கக்கா, நான் இப்போ வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு, சீக்கிரம் போயிட்டு வா. சரிக்கா. ஐயா, தக்காளிக்கு என்ன விலை? கொத்தவரங்காய் எப்படி? இம்மா தக்காளி கிலோ 20 ரூபாமா. கொத்தவரங்க எடுங்க, நல்ல கொத்தவரங்க கிலோ 40 ரூபா தான். முட்டைக்கோசு கிடக்கு, வெள்ளரி பழம் கிடக்கு, இஞ்சி எல்லாம் 1/4 கிலோ 20 ரூபா தான்மா, வாங்குங்க. ஐயா, முட்டைக்கோசு எனக்கு ஒரு 1/2 கிலோ போடுங்க, கொத்தவரங்க ஒரு 1/2 கிலோ, தக்காளி ஒரு 2 கிலோ போடுங்கய்யா. அம்மா கவர் கொண்டு வரலையா? ஐயா, மறந்துட்டோமே. சரி இருங்கம்மா, போட்டு தரேன். பிளாஸ்டிக் கவர் இருக்கு, பிளாஸ்டிக் கவர்ல தான் போடுவேன். சரியா போடுங்கய்யா. ஏக்கா ருக்கக்கா, நான் வாரண்டி மல்லிகா நில்லு. பையன் வாங்கக்கா. ருக்கக்கா எங்க போறிய? காப்பி போடுறது சக்கரை இல்ல மல்லியா, வாங்கிட்டு வர போறேன். அப்படியா முனியம்மா? அதுக்கப்புறம் எதுவும் வந்து சண்டை பிடிச்சா? இல்ல, இனி அவ எதுக்கு வர போறா? இனி வந்தா பாத்துக்கிட்டு வண்டி. அவளுக்கெல்லாம் பயந்து ஒன்றும் பேசாம போதான் ரொம்ப துள்ளிக்கிட்டாளையா. யான் விட நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், அவன் என்ன சட்டைப்படுத்துது? அவ கொடுக்க வேண்டாம்னு சொன்னக்கப்புறம் தான் நான் இன்னும் முடிவில் இருக்கேன் கொடுக்கணும்னு. அக்கா ராணி எப்போ பால் காய்ச்சுதா? நாளைக்கு காலையில் காய்ச்சுதா போல மல்லியா? அப்படியாக்கா? ஆமாட்டி, இன்னைக்கு தான் வந்து சாவியெல்லாம் வாங்கிட்டு போனா, மறுபடியும் அன்னைக்கு கோவத்தில் வந்து கொடுத்துட்டு போயிட்டா பத்தியா, மறுபடியும் இன்னைக்கு தான் வந்து வாங்கிட்டு போனாவ வீடு சுத்தம் பண்ணணும்னு. எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு கிடந்தாட்டி. அப்படியாக்கா? என்ன என்கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லலை, அதாங்க கேட்டேன். ஏட்டி அவள் என்ன செய்வா, பிள்ளைகளை வச்சுட்டு ஒத்தையில தானே இருக்கா, பொருள் எல்லாம் என்னமோ வாங்கணும்னு போயிட்டு இருந்தாலும் வண்டியில் பார்த்தம்ட்டி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இனி வந்துட்டேன்னா சொல்லுவான்னு நினைக்கேன். சொன்னா என்ன, சொல்லலைன்னு என்னக்கா? புது வீடு கட்டியா போறா, நம்ம பிள்ளை தானே, ஒரு சப்போர்ட்டுக்கு தானே. நாளைக்கு காலையில் போவோம். சரிம்டி மல்லியா, வீட்டில் வேலை முடிஞ்சிட்டா? வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுக்கா. மீன்கார வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் எட்டி பார்த்தேன். மீனையும் காணோம், ஒன்னையும் காணோம். நீங்கள் பார்த்தீங்களாக்கா? இல்லைம்டி, எனக்கு மீன் சத்தோன்னு கேட்கல. சரிக்கா, அப்போ காலையில் வார என்னக்கா? அவைய வந்திருப்பாவ, போய் பார்க்கேன். சரி மல்லியா, போயிட்டு வரட்டா? சரிக்கா. ஏட்டி மர்மையினை தேடிட்டு இருந்தல சாப்பாடு கொடுக்கறதுக்கு, எங்கே நின்னாவ? இம்மா பம்பு செட்டில் போய் பிள்ளைய கூட்டு நின்று இருந்தாவியம்மா, வேடிக்கை காமிச்சிட்டு. நீ எங்கே போன சோறு சாப்பிட சொல்லிட்டு? ஏட்டி ரேஷன் கடையில் பருப்பு தந்தாவட்டி, அது வாங்க போனேன். உனக்கு என்ன காடா இருக்கு? இல்லட்டி, எல்லாருக்கும் ஒரு காடு தான், ஏன் பேர் இருக்குல்ல, ஏன் ரேக வச்ச அப்புறம் கிடைக்கும்லட்டி. இந்த ராணி மூதேவி இப்போ என்ன செய்வா? அவளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடையாது, அந்த ஆதார் கார்டை தான் தூக்கிட்டு போயிருப்பா. ஒரு பேக் நிறைய துணியை தம்பி அள்ளிட்டு போனா, வேற ஒன்றே அள்ளிட்டு போல, 2 பாத்திரம் எதுவுமே கிடையாது. இவ தனி கொடுத்தன போய் என்னத்தை வாங்க முடியும்? கையிலே ஒரு நகை நட்டு கிடையாது. என் மையன் அவ்வளோத்தையும் வாங்கி அழிச்சுவிட்டான். என்னத்தை வச்சுட்டு இவ தனியாக போய் வாழ போறான்னு தெரியல. அவள் வாழ்ந்தா என்ன, வாழாமல் போனால் நமக்கு என்ன? நமக்கு நம்ம வேலையை பார்ப்போம்மா. இவன் என்ன ஒன்றுமே பேசாமல் இருக்கான். காலையில் வந்தவொடனே வாங்கன்னு கூப்பிட்டதோட சரி. ஏட்டி அவன் என்னம்ட்டி பேசுவான்? அவன் எப்போ அப்படி தானே இருப்பான். நீ தான் அதை இதையும் சொல்லி ஏதாவது அவனை ஐஸ் வைக்கணும். நீ பாட்டுக்கு வந்தியா, நண்டு குழம்பு சாப்பிட்டியான்னு இப்படி அலையுத. அவன்கிட்ட போய் நல்லா பாசமாக பேசிட்டு என்னென்ன வேணும் யாதனை வேணும்னு கேட்டு நல்லா பாசமாக இருக்க மாதிரி நடி. அப்போ தானே உனக்கு வேணுங்கிறத செய்வான். எங்கே அவன் வீட்டிலையே பார்க்க முடியல அவனை. ஏட்டி இப்படி பழக்க தோசையில் அவன் சொல்லி அவன் முன்னாடி ஒரு நாளும் சொல்லிடாதட்டி. ஏம்மா நான் சொல்லுவேனாம்மா? ஏம்மா இப்போ எந்தெந்த இடம் அவன் பேரில் இருக்குது, உன் பேரில் என்னென்ன இருக்குது? ஒரு 2 ஏக்கர் காடு மட்டும் என் பேரில் இருக்கட்டி சுசிலா, மற்றது அம்புட்டு உங்கள் அண்ணன் பேரில் தான் இருக்குது. இந்த வீடெல்லாம் உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே மைனுக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாவே. இப்போ என் பேர்லன்னு கிடக்கிறது அந்த 2 ஏக்கர் காடு தான். அது நான் செத்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கம்மா. இப்போதைக்கு உங்கள் அண்ணன் இருக்கிறது நைஸாக பிடுங்கு. அவன் குடும்பம் குட்டின்னு இல்லாமல் இருக்கும்போதே பிடுங்கிட்டாதான் உண்டு. நாளைக்கு எதுவும் திருந்தி வந்துட்டானா பேருவா குடும்பத்தோட. அப்புறம் நான் பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடும். 8 வருஷமாக நானும் பட்டு படுத்தி பார்த்தேன், நகர மாட்டேன்ட்டால. ஏம்மா நான் ஒரு கேள்வி கேட்கேன், அதுக்கு நீ நல்லவன்லாம் நினச்சிக்காத, சும்மா ஒரு சந்தேகத்தை கேட்கேன். நீ ஏன் என் மேலே இருக்க பாசம் அண்ணன் மேலே இல்லை? உனக்கு எனக்கு மட்டும் எல்லாத்தையும் தரணும்னு நினைக்க, அண்ணனுக்கு ஏமா கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்க? ஏட்டி நீ ஏன் மாவாட்டி, என் மாவா என் பேத்தி அனுபவிக்கும். அவனுக்கு சொத்தை கொடுத்தா அவனா அனுபவிக்கும், அது வேற பொம்பளைலாம் அனுபவிப்பா.
வேற வீட்டிலேருந்து வந்தவள அனுபவிப்பா, அது மனசு கேட்க மாட்டேங்கிட்டி. நீ அப்படி கதைக்கு வர. ஏட்டி உன் புருஷன் எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு வச்சுட்டு நின்றுருந்தாவ? எப்பமா பார்த்த? ஏட்டி ரேஷன் கடையிலேருந்து வரம்போ பார்த்தேன் டி. அது கிடக்கணும், அவைய அம்மைக்கு உடம்புக்கு முடியலையா, இப்போ நம்ம போகணுமா? வாரதே மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான். நான் எப்பப்போ இங்கே வரணும் அப்போ அந்த பொம்பளைக்கு கேடு வந்துடுறாங்க. இப்போ நான் போய் அதை என்ன தாங்கவா போகிறேன்? அதான் இப்போதைக்கெலாம் போக முடியாது, போய் இருங்கன்னு சொல்லியாச்சு. அதான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாவ. உடம்பு இல்லைன்னு சொன்னாலாம் ஏன் கண் தூக்கம் வரும்போது கண்ணு மூடுதோ? அவளுக்கு நீ இங்கே வந்தாலே அவளுக்கு அங்கே ஆவாமல் போயிடும், பியாதியில் போவா, கேடு கட்டவா. எப்போ நீ இங்கே வருவா அவளுக்கு உடம்பு செல்லாம் போகணும் கூட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு. ஒரு நாள் அம்மையை பார்க்க விட்டாலும் பாரு. நீ ஏமா கோவப்படுத? அவ கிடக்கா உடம்பு செல்லன்னு இப்போ போய் பார்த்தே ஆடுமா? வேணும்னா டிரைவர் வீட்டில் தான் நிற்காவ, அவைய கூட்டு போய் காமிப்பாவ. நீ ஒரு வாரம் நில்லு மக்கா, நின்றுட்டு போனா போதும். சரிம்மா. ஏட்டி பிள்ளை எங்க? அம்மா அவைய அப்பா கூட உள்ளே இருக்கா. சரி டி. சின்ன பொண்ணு காற்று நல்லா அடிச்சிட்டியா? சின்ன பொண்ணு கால் கடியில் மூட்டை வச்சுட்டு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கோ? கஷ்டம் வந்தால் தாம்டி பிடிச்சிக்கேன். அக்கா வேணாக்கா, நீங்கள் அந்த பைய பிடிச்சிருக்கீல, இதையும் எப்படி பிடிப்பிய? இடத்துல இல்லைக்கா, பார்த்து இருந்துக்கிடுதேன். இம்மா நீ பாட்டுக்கு ஓட்டுதேன் வண்டியை கொண்டு எங்கேயும் விட்டுறாம பிள்ளை விட்டுக்காரங்க. ஏன் நாங்கள் பிள்ளை எல்லாமே என்ன ரோட்லேயே சுற்றுதோம்? இல்லாட்டி நீ பாட்டுக்கு ஏமாந்தாப்புல ஓட்டுவில, அதுக்கு தான் சொன்னேன். லட்சம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்து ஓட்டிக்கிடியோம். அப்புறம் ராணியக்கா நாளைக்கு பால் காய்ப்பு விடல, யார் யாரை கூப்பிட்ருக்கிய? சின்ன பொண்ணு விட்டா வச்சு பத்திரிக்கை அடிக்க சொல்லுவே போல. என் நிலைமையை நினச்சினா சிரிக்கதா அழுவதானே தெரியாமல் வந்துட்டு இருக்கேன். நான் என்ன புது வீடு கட்டியே குடியேற போகிறேன்? புருஷனும் மாமியாரும் அடித்து தட்டிட்டாவ. வீட்டை விட்டு வெளியே வந்து ஒன்றரைக்கு இடம் இல்லாமல் ஒரு வாடகை வீடு பார்த்து போக போகிறேன். நானே இன்னும் அந்த பிள்ளைகளை வச்சுட்டு என்னென்ன பண்ண போகிறேன், எப்படி கஷ்டப்பட போகிறேன்னு நினச்சா எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேன். சின்ன பொண்ணு இதில் யாரை போய் கூப்பிடியாது? என்ன பெரிய விசேஷம்? நம்ம என்ன சொந்த வீடாக கட்டியோம்? இக்கா சொந்த வீடு வாடகை வீடெலாம் கிடையாது, புதுசாக வீட்டுக்கு போறியில. அப்புறம் 4 பேரை கூப்பிட்டு பால் காய்ச்சி கொடுங்கக்கா. அதனால என்ன இருக்கு? இத்தனை நாள் தொல்லையில கிடந்தில்லக்கா, அந்த தொல்லை இல்லாமல் இருக்க போகுது, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இனிமேல் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்தா போதும்ல. அங்கே இருக்கும்போது மட்டும் நீங்கள் என்ன வீட்டில் இருந்தால் சாப்பிட்டிய, அங்கேயும் வேலைக்கு போய் தானக்கா கஷ்டப்பட்டிய. இங்கே என்ன கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், மற்றபடி யாரோட தொந்தரவு உங்களுக்கு இருக்காதுல்லக்கா. நம்ம தொந்தரவு இல்லைன்னு தான் நினைக்கும். பத்தியா வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அம்மையும் மைனி இப்போ எத்தனை தடவை வார்த்தைக்கு வந்துட்டாவன்னு. இக்கா அது பொறாமக்கா, உங்கள் மேலே இருக்க பொறாமை. இப்போ என்ன இப்படி நம்மளை ஏற்றுட்டு நிற்கிறாங்கிற ஒரு பொறாமை தான்க்கா. நீங்கள் அழுதுகிட்டே பிறத்தோடு எப்போ அலையுத மாதிரி அலைஞ்சிருந்தீங்கன்னா உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாவ. நீங்கள் எதிர்த்தியல்ல தைரியமானவொடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுத்துட்டுக்கா, அதான். என்னமோ ஒன்று ராணி, மனசை மட்டும் இழக்காம நீ பாட்டி தைரியமா இரு. நாங்கள்லாம் உனக்கு துணையா இருக்கோம் டி. இந்த பிள்ளைகளை மட்டும் நல்லபடியாக படிக்க வச்சு கரை சேர்த்திடு, அது போதும் உனக்கு. நாளைக்கு அந்த பிள்ளைகள் ஒன்றும் பார்க்கும், வேற யாரும் பார்க்கலன்னா பிள்ளைகள் இருக்கும் உனக்கு. இந்த பிள்ளைகளுக்காக தாங்கன்னு இப்போ வாழ்கிறேன், இல்லைன்னா எந்த கஷ்டத்துல யாருக்கா இருப்பாவ? ஒரு ஆறுதல் சொல்கிற கூட பிறந்தவையில பெத்தவையில யாரும் இல்லாமல் இந்த சூழ்நிலை நான் என்னக்கா செய்வேன்? இந்த பிள்ளைகளை நினச்சி மட்டும்தாங்க நான் இருக்கேன். விடுங்கக்கா, அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் தான் பிறக்க போகுது. என்னமோ சின்ன பொண்ணு அப்படி நடந்தா சரி. 3 பேர் என்ன செய்தாலும் தெரியல. விவில வீட்டுக்கு போனாவில என்னன்னு தெரியல, சாப்பிட்டுச்சுங்களா என்ன பண்ணதுன்னு தெரியலையே. அவ என்ன பச்சை பிள்ளைகளக்கா விட்டுட்டு வரக்கு பயப்படுதியே? பெரிய பிள்ளைல தானே 3 நின்றுக்கிடும். அவளை விட்டு பேசி எடுத்து இருப்பாளுவக்கா. சோறு இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு இருப்பாளுவ. இந்த பூ மாதிரி கொஞ்ச நேரம் காங்கலைனாலும் அம்மா அம்மான்னு கேட்டுட்டப்பா, அதுக்கு தாண்டி சொன்னேன். அம்மா அவ்வளோதானே, வீடு வரப்போதில்ல. ராணியக்கா எப்போக்கா சுத்தம் பண்ண போறிய? இந்த பொருளை கொண்டு வீட்டில் வச்சுட்டு போன சின்ன பொண்ணு. அக்கா வரட்டுமாக்கா சுத்தம் பண்ண? சின்ன பொண்ணு வேணாம் சின்ன பொண்ணு, நீ காலையில் வீட்டை விட்டு வந்தது கஷ்டமா இருக்கும்ல, நீ வீட்டில் இரு, நான் போய் சுத்தம் பண்ணிக்கிடுவேன். யாரா நீ? நான் வரேன் கூட. அக்கா வேணாக்கா, நீங்களாம் இருங்கக்கா, ஓய்விடுங்கக்கா. எதுக்கு அலைச்சலாக இருக்கும்ல, நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேங்க்கா. அக்கா ஒரு அலைச்சலும் கிடையாது, ஒரு டயர்டும் கிடையாது. நாங்கள் வாரோம், நீங்கள் ஒத்தையில் எத்தனையும் சுத்தம் பண்ணுவிய, நாங்கள் வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கோங்க்கா. பாத்திரம்லாம் ஒதுக்கி தாரோம். ஆமாட்டி ராணி, நாங்களும் வரோம், நீ ஒத்தையில் கிடந்து கஷ்டப்படண்டா. சரிக்கா.